Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை மண்ணடியில் உள்ள SDPI அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளி வழங்க கேட்கலாம். முரளி, வணக்கம். எதன் அடிப்படையில் அங்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டிருக்கிறார்கள்? வணக்கம். சென்னை மண்ணடியில் இருக்கக்கூடிய SDPI அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த அமலாக்கத்துறை சோதனையானது செந்தில் பாலாஜி அவர்களுடைய தொடர்புடைய இடங்களில் தான் காலை முதல் நடைபெற்று வருகிறது. திடீரென்று சரியாக 11 மணிக்கு மேலாக SDPI அலுவலகத்திலும் தற்பொழுது இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே தெரிவித்தது போல அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்புடைய இடங்களான கரூர், அதே போன்று சென்னையில் மின் வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி வீட்டிலும், அதனைத் தொடர்ந்து சென்னை 1000 விளக்கு கிரீன் சாலையில் இருக்கக்கூடிய SNJ தலைமை அலுவலகத்திலும் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இவர்கள் அரசுடைய ஒப்பந்ததாரர்கள் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக காலையில் முதற்கட்ட தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது SDPI கட்சியில் திடீரென்று இந்த சோதனை நடத்தப்பட்டு வர காரணத்தினால் தற்பொழுது அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அமலாக்கத்துறையை வெளியேற்ற வேண்டும் எனவும், அதே போன்று பாஜக அரசை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சோதனை முடிவில் அவர்கள் எதன் அடிப்படையில் சோதனை மேற்கொண்டார்கள், அதே போன்று ஏற்கனவே இவர்களுடைய அலுவலகத்தில் NIA அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டது ஒரு குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் திடீரென்று அமலாக்கத்துறை வருவதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக போலீசாரும் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே இந்த சோதனை முடிவில் எதற்காக நடத்தப்பட்டது, அதே போன்று ஏற்கனவே இவர்கள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தப்பட்டதன் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்படுவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சோதனை முடிவில் எதற்காக நடத்தப்பட்டது, எதன் அடிப்படை நடத்தப்பட்டது என்பது தொடர்பான முழு தகவல்கள் தெரிய வரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.